அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. நெஸ்டன் டிவி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு மாத பலன்களும் மிக சிறப்பாக அற்புதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாத பலன் தமிழ் பலன்களாக எவ்வளவு விசேஷங்கள் மற்றும் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். அனைத்து நேயர்களுடைய வரவேற்பும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் எல்லாத்துக்குமே நன்றிங்க. அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பாக பலன் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன். தை மாதத்துடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமான ஆண்டாகவும் தை மாதம் நமக்கு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்க. அது எதிர்பார்ப்புகளை இருந்துகிட்ருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் உங்களுக்கு அற்புதமான பெயர்ச்சிகள் வருதுங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் 29 அதே போல் மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி, 2 பெயர்ச்சியும் வருது. மொத்தம் 4 கிரகங்கள் பெயருது. அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து, அதாவது தை மாதமும் பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலேருந்து எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கடகராசிங்க. அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறக்காக 2 ஆண்டுகள் அதிகமாக பார்த்த வாடிக்கையாளர்கள்னு சொல்லலாம். அதே போல் ரிஷபம் அதிகமாக பார்த்த கிளைண்ட்டுங்க. மேற்கொண்டு நம்ம மீன ராசியை சொல்லலாம். ராகு ஜென்மத்திலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கிளைண்ட்ஸ் நிறைய வந்தாங்க ஜாதகம் பார்க்க. இப்படி நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. இப்போ உத்தராயணம் அப்படிம்பாங்க. இந்த புண்ணிய காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள். மகரத்தில் தான் சூரியன் வரார். அப்படி வரும்போது நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது. அப்போ தமிழ் மாதம் ஆங்கில புத்தாண்டோட மலர்ச்சியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும். மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை வாரி வழங்க காத்திருக்குதுங்க. தை பொங்கலோடு பிறக்கக்கூடிய இந்த அம்சம் எல்லாருடைய வீட்லையும் மகாலட்சுமி கடாட்சமும் குபேரத்தனமும் வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி, இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல். இப்போ தைப்பொங்கல், அதே போல் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், உழவர் தினம், அப்படி வரிசையான பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம். அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு. அமாவாசை தை மாதமும் புரட்டாசி மாதமும் மிக சிறப்பான, அதாவது அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம். முன்னோர்களுக்கு மாத்திரு பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் அமாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷ மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதம்தான் ஸ்பெஷல். ஸோ இதுவரையுமே நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலங்க, இறந்தவங்களுக்கு பெண்டிங்காக போச்சு, அப்பாவுக்கு கொடுக்கல, தாத்தாவுக்கு கொடுக்கல, இப்படி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே இந்த திதி தர்ப்பணத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதுங்க. இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பு. அதை விட்ட தை மாதம் தாங்க. பொங்கலிட்டு படையலிட்டு தான தர்மத்தோட தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடும்பத்தோடு போகணும். ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு கிராமத்தில் இருக்குது, நாங்கள் டவுனில் சென்னையில் இருக்கோங்க, நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அந்த ஊருக்கு போகணும், தன்னுடைய குலதெய்வ மண்ணை மிதிக்கணும். அப்படி போயிட்டு அந்த நாள் முழுவதுமே அங்கே இருந்துட்டு சைவம் செய்யலாம், அசைவம் படையல் போடுறவங்க செய்யுங்க. அது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்குப்படி உங்களுடைய கலாச்சாரப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்பாட்டுப்படி செய்யுங்க. ஆனால் தை மாதம் வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்புங்க.
இந்த அமாவாசையில் செய்ய முடியலனா பௌர்ணமியில் வழிபாடு எடுங்க. அதுவும் முடியலன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு லீவு நாளில் போயிட்டு குலதெய்வ வழிபாடு தை மாதம் அவசியம் செய்யணும். அதை விட சிறப்பு என்னென்னா 22ஆம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் ரத சப்தமி வருதுங்க. 22ஆம் தேதி ரத சப்தமி வருது. இந்த ரத சப்தமி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துரு சாபத்தை நீக்கக்கூடிய நாள். சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். சூரியன் தான் பித்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மாத்திரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான். ஸோ இந்த பித்துரு தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு எப்படி அப்படிங்கிற நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்குங்க. நான் அந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன். 29ஆம் தேதி மிக சிறப்பாக தைப்பூசம் வருது. இந்த தைப்பூசம் நட்சத்திரத்திலேயே மிக சிறப்பான விஷயம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம். ஒன்று முருகனுக்கு விசேஷம், அதே போல் வடலூர் வள்ளலாருக்கு விசேஷம். ஜீவசமாதியாக ஜோதி ரூபமாக மறைந்த வள்ளலார வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த 2 விசேஷம் நீங்கள் கொண்டாடணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறது. தொழில் வளம், திருமணம் தடை நீங்கிறது, ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிறது, அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கணும். மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வாரி வழங்க எல்லாம் அல்ல ஈசனும் எம்பெருமானும் உங்கள் அனைவருக்குமே தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் பரிகாரத்துடன் நம்ம இனி பார்ப்போம். மீனராசி நேயர்களுக்கு தை மாத தமிழ் மாதத்துடைய பலாபலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக அற்புதமாக சிறப்பாக மேசம் முதல் மீனம் வரை பலாபலனும் பரிகாரமும் தமிழ் மாதத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அற்புதமான விஷயங்களை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மீனராசி எப்படின்னா உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒன்று போட்டுக்கவே வச்சுக்க தெரியாதுங்க. எதா இருந்தாலும் ஒரு சில நேரம் தான் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் சொல்லிடுவீங்க, நீங்கள் அப்படி பண்ணினீங்களாங்க, நீங்களாங்க என்னை குறை பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தோடு நீங்கள் உங்களோட விஷயத்த போட்டு உடச்சிருவீங்க. மனசில் எதையுமே வச்சுக்காத ஒரு வெள்ளைந்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்குங்க. எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு, அன்பு பாசம் இருக்கும். எதையுமே ஒரு நேசத்தோடு செய்யக்கூடிய பாசக்கார பிள்ளைங்கிறாங்களா, அதில் மீனம் டாப் மோஸ்ட்டுங்க. அதாவது மேஷமாக இருந்தால் தைரியமும் ஒரு வீரியமும் இருக்கும். இவங்கக்கிட்ட பொசுக்குன்னு எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு. சரிங்க அப்படின்னு போயிடுவாங்க. இந்த மீன லக்னம் மீன ராசி அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய உபயராசி அப்படின்னே சொல்லலாம். எதையுமே நமக்குன்னு வச்சுக்காம அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு உங்ககிட்ட தான் போயிட்டுருக்காருங்க. குரு பகவான் வக்கரம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் கிரகத்துடைய கோச்சார கிரகத்துடைய அமைப்புங்க. இதில் உங்கள் நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதிங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், வருமானம் சார்ந்த விஷயம், எதை மாற்றி அமைக்கலாமா, புதிய தொழிலை அப்புறமா 2 தொழில் 3 தொழில் செய்யலாமா, இது மாதிரி சில சிந்தனைகள் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு போயிட்டுருக்கும். அதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். முயற்சிகளை தடைவிடாமல் எடுக்கலாம். அருமையாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஆரோக்கியமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அப்போ ஒரு விமோச்சனம் உண்டு. விசேஷமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ 3 நட்சத்திரக்காரங்களுக்கே என்னென்ன பலன்னு பார்த்துட்டோம். அப்போ பொதுவாக ராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துறையில் சில இந்த மழையில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு வரக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். வருமானம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வரும். இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டங்க. ஏன்னா ராகு பகவான் நகரக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கார். அதனால் நல்லது செய்ய போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க. உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் சீர்படும். யாருக்குங்க? மீனராசி நேரம் எல்லாத்துக்குமே உடம்பு கைகால் வலி, டைஜஷன் ப்ராப்ளம், வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க, தூக்கம் இல்லாமல் இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் கொஞ்சம் விமோச்சனம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதம். விசேஷங்கள் நிறைய நடக்கக்கூடிய, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. அறுவை சிகிச்சை மூலியமாக எடுக்கக்கூடிய சிலருக்கு
குழந்தை பாக்கியம் இருந்து அவங்களுக்கு சிசரியனும் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அதே போல் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மருத்துவம் சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க. இந்த ராகு வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஒரு வாரிசை கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அகலக்கால் வச்சு கோடிக்கணக்கில் போட்டு மற்றும் முதலீடு போட்டு இப்போதைக்கு செய்ய வேண்டாம். மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம், போயிட்டுருக்கக்கூடிய உத்தியோகம், பார்க்கக்கூடிய வேலை இதெல்லாம் நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். எதையுமே வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்கிறனால நீங்கள் பாதிப்புலேருந்து மீளக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்க. இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். சுபகாரியத்துக்காக நிறைய போயிட்டு வருவீங்க. ஆடை ஆபரணம்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ செலவுகள் இந்த மாதம் கொஞ்சம் நிறையா வரும் மீனத்துக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஜென்மத்துக்கு சனி பகவான் வரப்போகிறாரு. அதை வந்து நீங்கள் மாத பலன் வருட பலன் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அந்த மாதம் வரும்பொழுது. ஸோ மீனராசி நேயர்கள் எல்லாமே ஆரோக்கியமான சிந்தனைகளில் நல்லா இருக்குது. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்பு, நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு. ராகுவே உங்களுக்கு பிரம்மாண்டமான முறையில் அமைச்சு கொடுத்துருப்பார். பிரபலிய யோகம் உண்டுங்க. அரசியல் சார்ந்த இவங்களுக்கு எல்லாமே வந்து பிரபலியமாக ஒரு புகழோ அல்லது ஒரு அந்தஸ்தோ ஒரு கௌரவமோ வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த தை மாதம் மீனராசி நேயர்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க, குழந்தைங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா மனசு வந்து அது இதுன்னு கொஞ்சம் சிந்தனைகள் செயல் அதெல்லாம் வந்து வேறு மாதிரி போகும். அதில் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் மீண்டு வரக்கூடிய அமைப்பை நீங்கள் தான் கொஞ்சம் தியானம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும், அல்லது வந்து ஏதாவது சித்தர்கள் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது மீனராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே சட்டுன்னு ஜெயிக்கணும், படக்குன்னு நம்ம மேலே வரணும், அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மாதம் வந்து நிறைய உழைப்பை கொடுங்க. அந்த உழைப்பு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஊதியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பரிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாவகத்திலேருந்து 6ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பாவகத்துடைய அமைப்பில் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ மீனராசி நேயர்கள் எல்லாமே அப்பனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை காதில் ஓதி தனக்கு வந்து ஒரு குருவாக இருந்து வழிநடத்தின இடம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிநாதன்னு சொல்லக்கூடிய சுவாமி மலை. அந்த சுவாமி மலைக்கு போயிட்டு வழிபாடுடுங்க. இந்த படிக்காத குழந்தைங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு பக்கத்துலேயே வந்து கூத்தனூர் சரஸ்வதி இருக்குது. ஸோ இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல வலிமை, ஞாபக சக்தி எல்லாமே வரும் மீனராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு இன்னும் ஒரு சூட்சுமமான பரிகாரம் என்னன்னா, அந்த ராகு பிறவேச்சிட்ருக்கனால பல பிரச்சனைகள், பல மாற்றம், பல தடுமாற்றம் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் மீன் குளத்தி பகவதி அம்மன் இருக்குதுங்க, கேரளா மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த பகவதி அம்மனை மொட்டுத்தக்கான்னு உடைப்பாங்க. அந்த தேங்காயெலாம் உடைச்சிட்டு சாமியை நல்லா சுற்றி வந்து வழிபாடு எடுத்துகிட்டு 1 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வாங்க. கேரளா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில். இன்னும் எனக்கு தொழில் விருத்தி வேணுங்க, தொழிலில் நிறைய வருமானம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அங்கே எந்திரமெல்லாம் போட்டு தராங்க படம். அந்த மாதிரி படத்தை வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்டே கேட்டு முறைப்படி ஆகம விதிப்படி தீபதூபம் காமிச்சு உங்களுடைய தொழிலை நல்லா வளர்ச்சி பண்ணிக்கிங்க. நிறைய நீங்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் இந்த தை மாதத்தை ஒரு விசேஷமாக நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. தை மாதம் மீனராசி நேயர்களுக்கு அற்புதமான விஷயங்களையும் ஆரோக்கியமான சிந்தனையையும் ஈசனும் எம்பெருமானும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் மற்றும் பரிகாரத்தை சிறப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய முழு ஜாதகத்தை பலனை பார்த்துக்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகத்துடைய முழுசாக நீங்கள் பலாபலன் பார்த்துக்கணும், பரிகாரமும் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சு உங்களுடைய நட்சத்திரம் என்ன, லக்னம் என்ன, தசாபுத்தி என்ன, கிரக அமைப்பு என்ன, கோச்சார கிரகம் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது, எல்லா விஷயமும் துல்லியமாக காலக்கணிதப்படி சொல்லுவோம். அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.